நான் என் ஃப்ரெண்டுக்கு வந்து அலோபதியில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஆனால் ரொம்ப நாளாக வந்து மெடிசன் எடுத்துட்டு இருக்காரு. அது இப்படியே லைஃப் டைம் எடுக்கணுமான்னு ஒரு கொஸ்டின் அவருக்கு வந்தது. இது ஹோமியோபதியில் எப்படி மேடம்? இந்த மாதிரி மெடிசன் எவ்வளோ நாளைக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நாம் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு என்ன மாதிரியான தொந்தரவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து ஒன்று இருக்குது. ஆனால் பேசிக்காக வந்து இந்த அலோபதி மருத்துவத்துக்கும் ஹோமியோபதி மருத்துவத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் அப்படின்னு இதில் நாம் பார்க்கலாம். ஏன்னா அலோபதி மருத்துவத்தில் வந்து இப்போ ஒரு சில விஷயங்களுக்கு வந்து வாழ்நாள் பூரா இப்போ நம்ம பார்த்துருப்போம், ஒரு டயபெட்டிஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹார்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட தொந்தரவாக இருக்கட்டும், இல்லை ஃபிட்ஸ் வருது அப்படிங்கிற தொந்தரவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நாம் வந்து மருத்துவத்திலே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லைஃப் சேவிங் ட்ரக்ஸ், இவங்களுக்கு வந்து வாழ்நாளை பாதுகாத்துக்கூடியது அந்த மாதிரி இருக்குது. பட் ஹோமியோபதி மருந்துகளும் வந்து இதே மாதிரி தான் எடுத்துக்கணுமா அப்படின்னா, நிறைய நேரங்களில் ஹோமியோபதி வந்து நாம் முன்னாடி நிறைய பேசியிருக்கோம், இது நம்மளுடைய உடல்வாக வச்சு நாம் ட்ரீட் பண்ணுறோம். அதாவது நோய் வந்து இவங்களுக்கு இன்ன தன்மையான நோய் வருது அப்படிங்கிறத வந்து ஹோமியோபதி மருத்துவத்தில் ஒரு சில மெத்தட்ஸ் ஆஃப் கேஸ் டேக்கிங் மூலமாக அவங்கள வந்து கணிக்கவே முடியும். இதனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரி நோய் இருக்குது, இப்படி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, இந்த இப்போ இருக்கிற தொந்தரவு அடுத்தது இப்படி வேற மாதிரி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டயக்னோசிஸ் அப்படிங்கிறது எப்படி இவங்க என்ன நோய் அப்படிங்கிறத நம்ம கண்டறியறதுக்கு பேர் டயக்னோசிஸ். ப்ராக்னோசிஸ்ங்கிறது இந்த டயக்னோசிஸ் எப்படி நாளைக்கு வேற மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நாளைக்கு இது என்னவா மாறும் அப்படிங்கிறத நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆகலாம், இல்லை வேற விதத்தில் அந்த நோய்க்கூறுகள் மாறலாம், இல்லை சரியா போகிறது, எதா இருந்தாலும் இந்த ப்ரோக்னோசிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது குட் ப்ரோக்னோசிஸ், இல்லை பேட் ப்ரோக்னோசிஸ், புவர் ப்ரோக்னோசிஸ்னு நம்ம அதை பிரிச்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஹோமியோபதியில் ஓரளவுக்கு வந்து நம்மளால சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா அதோட கேஸ் டேக்கிங் மெத்தட், ஒரு மனிதரை ரொம்ப டீட்டெயில்டாக கேஸ் டேக்கிங் எடுக்கிறோம். பொதுவாகவே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய இருக்குது, அவங்க நிறைய பேசுவாங்க, நிறைய கேள்வி கேட்பாங்க அப்படின்னா இதுதான் காரணம். ஒரு மனிதரை அவருடைய உடல்வாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. நம்ம இப்போ ஒரு காய்ச்சல் இருக்குது அப்படின்னா, ஓகே உங்களுக்கு காய்ச்சல் இருக்குது அப்படி சொல்லி மருந்து எழுதி கொடுக்கறது எனக்கு ஈஸியாக இருக்கும். பட் அப்படி இல்லாமல் இந்த காய்ச்சலோ இல்லை நாள்பட்ட தொந்தரவுகளோ, இது எவ்வளோ நாளாக இருக்குது, இதனுடைய தன்மை என்ன, உங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சிச்சு, இந்த நோய் ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, எப்படிலாம் மாறு, எல்லாத்தையுமே கேட்போம். அப்புறம் இது எப்பெல்லாம் அதிகமாகுது குறையுது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இது மாதிரி டீட்டெயில்டாக எடுக்கிறது. இந்த நோய்க்கூறுகளை பற்றி மட்டும் கேட்காம அதற்கு அடுத்ததாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களோட குணாதிசயங்கள், ஓகே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிக்கும், எந்த சூழ்நிலையில் இருந்தால் அவங்க மனசு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதாவது அவங்களுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். மைண்ட் ரிலேட்டட் சிம்டம்ஸில் இந்த உடல் அதாவது ஃபிசிக்கல் சிம்டம்ஸ், அதாவது உடல் ரீதியாக வரக்கூடிய இது வந்து மாறுதா, இது அக்ரவேட் ஆகுதா, இல்லை குறையுதா அப்படிங்கிற எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்து தான் நம்ம ஹோமியோபதி மருந்துகளை செலக்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து ஹோமியோபதி ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச், அதாவது மனிதனுடைய எல்லா குணாதிசயங்களையும் எடுத்து அதற்கப்புறம் அவங்களுக்கு வந்து மருந்துகளை பரிந்துரை செய்கிறோம். ஸோ அப்படி இருக்கிறதுனால இது அலோபதியை விட ரொம்ப வேறுபட்ட ஒரு மருத்துவ முறை. மருந்துகளுமே நாம் கொடுக்கறது, இப்போ அலோபதிக் மருத்துவத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏன்னா அது நிறைய ரிசர்ச்க்கு அப்புறம் தான் அந்த மருந்துகளுமே உண்டு பண்ணுறாங்க. இப்போ ஒரு பேராசிட்டமால் 500 மில்லிகிராம் நம்ம நார்மலாக ஒரு தலைவலி காய்ச்சல்னு வந்தால் போட்டுக்கிறோமே, அந்த மாதிரியான மருந்து கூட ஆஃப்டர் அ லாங் ரிசர்ச் நீங்கள் தொண்டையில் இறங்கும் போது இந்த மாற்றம் உண்டு பண்ணும், அது இந்த மாதிரி ஆகும். நம்மளுடைய இறைப்பையில் போனோன்னா அது இந்த மாதிரியான மாற்றம் ஆகும். அப்புறம் நம்மளுடைய சிறுகுடலில் எப்படி ஆகுது, எப்படி வந்து அது ரத்தத்தில் கலக்குது, எவ்வளோ நேரத்தில் அது உடம்பை விட்டு வெளியேறுது அப்படிங்கிற எல்லா இதத்தையுமே கணக்கு பண்ணி தான் இதுக்கு 500 மில்லிகிராம் போதும்னு முடிவுக்கு வர்றாங்க. இப்போ ஹோமியோபதி மருந்துகளை பொறுத்தளவுக்கு இதை வந்து எனர்ஜி லெவல் மெடிசன்ஸ்ன்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் ஆல் கால்டு டைனமிக் மெடிசன்ஸ். ஸோ இதை வந்து நாம் சின்ன சின்ன உருண்டை மாத்திரைகளாக இருக்கிறத எடுக்கும்போது அது வந்து நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் அப்படின்னு நாம் காமனாக சொல்கிறோம். ஏன்னா எனர்ஜி அப்படிங்கிறது வந்து எனர்ஜி லெவல்லே அப்சார்ப் ஆகுது. இது இறைப்பையில் போய் விழுந்து செரிக்கிறது கிடையாது. ஸோ அப்போ இது வந்து வேலை செய்யக்கூடிய விதமே வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த விதத்துலேயும் வந்து அலோபதி மருத்துவ முறையோ மற்ற எந்த மாற்று மருத்துவ முறையோட ரொம்ப வித்தியாசமான மருந்துகளாக இது இருக்குது. ஓகே, சூப்பர்.